அவரைக்காயில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு கூகுளில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். அதனால் இன்றைக்கி அவரைக்காய் பிடிக்காதவங்களுக்கு எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு அவரைக்காவை 1/2 kg எடுத்து நீல வாகில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். அவரைக்காய் செய்கிறதுக்கு ஒரு கையளவு வேர்க்கடலை, 2 வரமிளகாய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். வெள்ளை எள்ளும் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அவரைக்காவை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து அதில் கடுகு, கடலப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கையளவு பெரிய வெங்காயம், இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கட் பண்ண அவரைக்காவை அதில் சேர்த்து இதில் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ இந்த அவரைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா வதங்கிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுருந்தேன். இப்போ திறந்து பார்த்தாக்கா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்ச அதாவது வேர்க்கடலை பவுடர் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு கையளவு தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரொம்ப ஹெல்த்தான அவரைக்காய் கூட்டு. சைடிஷ்னால் இப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு